ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் வீடியோ அண்ட் ஆடியோ பிளேயர். இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஆடியோ பிளேயர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆடியோ .htmlனு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம். அண்ட் அதுக்குள்ளே ஆடியோ அப்படின்னு ஒரு டேக் ஒன்று போட்டுப்போம். அந்த டேக்குள்ளே நான் வந்து ஹைராட் MP3ன்னு ஒரு MP3 ஃபைல் வச்சுருக்கேன், ஆன்லைன்லேருந்து எடுத்த ஒரு ஃபைலு. இந்த ஃபைல் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல்ஸ்ன்றதை கொடுக்கணும். கண்ட்ரோல்ஸ் கொடுத்த உடனே ஃபைல் வியூ ஆக ஆரம்பிக்கும். பட் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஓகே, வந்துருச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே சென்டரில் வரணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நான் வந்து சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ 1 minute. அலைன் சென்டர். ஓகே, இப்போ அலைன் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு MP3 ஃபைல் ஒன்று வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றின ஒரு ஆர்டிக்கல் ஃபைல் ஆன்லைன்லேருந்து எடுத்தேன். So I'm glad to have someone who's ஏஐ பற்றின ஒரு ஃபைல், அது ஏதோ ஒரு ஃபைல், நீங்கள் எந்த ஃபைல் வேணுமுன்னாலும் வச்சுக்கோங்க. அண்ட் இது எனக்கு வந்து மெயினாக இந்த ஆடியோவுக்கு ஒரு ஐடி வேணும். அந்த ஐடி வந்து ஆடியோ அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் பட்டன் வேணும். அந்த பட்டனுக்கு வந்து மொத்தம் 3 வேணும். இது ஒன்று வந்து ப்ளே, இன்னொன்று வந்து பாஸ், இன்னொன்று வந்து ஸ்டாப். இந்த மொத்தம் 3 இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பார்ப்போம். இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளார நான் வந்து ஒரு வேல்யூ வாங்குகிறேன். ஒரு வேல்யூ எடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து odd equal to document dot get element by id. இந்த எலிமெண்ட் ஐடி பேர் வந்து ஆடியோ அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். ஃபங்க்ஷனுக்கு பேர் பாஸ் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார aud டாட் பாஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த ஃபங்க்ஷன் பாஸ் ஆயிரும். அண்ட் அதே போல் நம்ம வந்து ப்ளே ஆடியோவுக்கும் பண்ணுவோம், ஸ்டாப் ஆடியோவுக்கும் பண்ணணும். மொத்தம் 3 ஃபங்க்ஷன் இருக்குது. ஆடியோ டாட் ப்ளே, மாற்றியாச்சு. அண்ட் அதே போல் ஸ்டாப் ஆடியோ, ஸ்டாப்புக்கு இங்கே மட்டும் ஸ்டாப்னு மாற்றுங்க. ஸ்டாப் ஆடியோ அண்ட் பாஸ் ஆகிட்டு கரண்ட் டைம்
ஈக்குவல் டு ஜீரோனா மறுபடியும் அது 0th இண்டெக்ஸ்க்கே போயிடணும். ஸோ அதெல்லாம் நடந்துருச்சு. அண்ட் இப்போ வந்து ஆன் கிளிக் பண்ணுவோம். ஆன் கிளிக் ப்ளே ஆடியோ. அதே போல் கீழே வந்து ஆன் கிளிக் பாஸ் ஆடியோ. அண்ட் இங்கேயும் ஆன் கிளிக் ஸ்டாப் ஆடியோ. ஸோ இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். Every once in a while, I have this. பாஸ் பண்ணுறேன். அண்ட் ஸ்டாப் பண்ணனா அந்த 1 செகண்ட்றது 0 ஆகணும். ஸோ இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு ப்ளே Someone பண்ணி ஸ்டாப் பண்ணனா 0க்கு போயிடணும். ஸோ அவ்வளோதான் இதோட மேட்ரு. அண்ட் பை த வே நீங்கள் வந்து இப்போதைக்கு ஆடியோவுக்கு பண்ணியிருக்கீங்க, வீடியோவும் இன்னும் பெருசாக கிடையாது. ஸோ இதில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பண்ணுறதுக்கு நம்ம வந்து வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நம்ம வந்து விட் டாட் எம்கேவி யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதுக்கான ஐடி வந்து விட் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இதுக்கு வந்து ஒரு விட்த் வந்து 500 px வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கும். கீழே இறக்கி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவோம் அதே மாதிரியான ஆடியோ. பட் இந்த இடத்துல ப்ளே ஆடியோவுக்கு பதிலாக ப்ளே விட்டு, பாஸ் விட்டுக்கு பதிலாக பாஸ் ஆடியோவுக்கு பதிலாக பாஸ் விட்டு, ஸ்டாப் ஆடியோவுக்கு பதிலாக ஸ்டாப் விட் அப்படின்னு கொடுத்துக்குவோம். அண்ட் இந்த இடத்துல கண்ட்ரோல்ஸ் இருந்தால் தான் அதில் வந்து கண்ட்ரோல்ஸும் வரும், கண்ட்ரோல்ஸ் இல்லைனா வராது. ஸோ கண்ட்ரோல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இது உள்ளே இன்பில்ட்டான கண்ட்ரோல்ஸ் வந்துருச்சு. சரி, இப்போது நம்ம ஸ்கிரிப்டில் விட் பிளேயர் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளுக்கு நம்ம வந்து ஒரு பேர் வைக்கிறோம். ஐ மீன் அது எங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடிக்குள்ளார விட் அப்படின்னு கொடுத்து செமிகோலன் வச்சுருவோம். ஸோ விட் அப்படின்றதுக்குள்ளார இருக்கிறத அது வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதே ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இதில் வந்து விட் அப்படின்னு மாற்றிக்கோங்க. இங்கேயும் வந்து வீடியோ விட் பிளேயர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தட் இஸ் ப்ளே ஆடியோவுக்கு பதிலாக தான் ப்ளே விட்டுன்னு வச்சோம். ஸோ நம்ம விட் பிளேன்னு வைக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன். ஸோ விட் பிளேயர் அண்ட் இந்த இடத்துல ஆடியோவுக்கு பதிலாக பாஸ் விட் பிளேயர் அண்ட் இந்த இடத்துல ஸ்டாப் விட் பிளேயர் அண்ட் இந்த இடத்துல அகைன் விட் பிளேயர். சூப்பர். ஸோ இப்போ நான் அதை ப்ளே பண்ணுறேன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். இங்கே போயிடுது ப்ளே. அனைவருக்கும் பாஸ் ஆகுது. ஓகே. ஸோ அவ்வளோதான் நம்மளோட ப்ராஜெக்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.